வணக்கம். நிமிடச் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதா. இன்றைய நிமிடச் செய்திகளில் நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்யும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அவசர ஆலோசனையில் ஈடுபடும் இந்தியா கூட்டணியினர், நாடாளுமன்றத்தில் எதிரொலித்த நீட் முறைகேடு, முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை காவலில் எடுத்த சிபிசிஐடி, அதிபர் தேர்தலுக்காக ஆதரவு திரட்டும் கமலா ஹாரிஸ் என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான நிகழ்வுகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 7வது முறையாக இன்று மத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார். 3வது முறையாக ஆட்சி அமைத்துள்ள பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசின் முதலாவது முழு பட்ஜெட்டாக இது அமைந்துள்ளது. தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்வதன் மூலம் தொடர்ந்து அதிக பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்தவர் என்ற முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயின் சாதனையை நிர்மலா சீதாராமன் முறியடிப்பார். நிர்மலா சீதாராமன் தமது பட்ஜெட் உரையை காலை 11 மணிக்கு நிகழ்த்தவுள்ளார். இந்த பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரிகள் சலுகைகள் அளிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பு மக்களிடமும் எழுந்துள்ளது. அதே சமயம் விவசாயம், கல்வி, வேலைவாய்ப்பு, ராணுவம், பாதுகாப்பு, மகளிர் நலம், சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இந்தியா கூட்டணியினர் அவசர கூட்டம் இன்று மாலை நடக்கவுள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் நடக்கும் இந்த கூட்டத்தில் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய விவாதங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என கூறப்படுகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் முதல் நாளிலேயே நீட் தேர்வு, மணிப்பூர் வன்முறை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் விவாதங்களை நடத்தினர். இதில் பேசிய எதிர்க்கட்சி எம்பிக்கள் மத்திய அரசை கடுமையாக விமர்சனம் செய்தனர். இன்று மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் அதில் இடம்பெறும் முக்கிய அம்சங்கள் மற்றும் நாட்டில் நிலவும் பிற பிரச்சினைகள் தொடர்பாக வரும் நாட்களில் எவ்வாறு விவாதம் நடத்த வேண்டும் என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள், கட்சி பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சிக்கான வலிமையான அஸ்திவாரமிடும் வகையில் மத்திய பட்ஜெட் அமையும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக பிரதமர் மோடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வளர்ச்சிக்கான பாதையில் மத்திய அரசு தொடர்ந்து நடைபோடும் எனவும், ஆக்கப்பூர்வமான கூட்டத்தொடர் நடைபெற வேண்டும் என மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்த அவர், அமுத காலத்தை உருவாக்குவதற்கான பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என குறிப்பிட்டார். தேர்தல் தோல்வியால் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தின் நேரத்தை வீணடிப்பதாக விமர்சித்த அவர், எதிர்ப்பு அரசியலிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளியே வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அரசின் குரலை நசுக்குவது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் என்றும் அவர் விமர்சித்தார். மேலும் 2029ஆம் ஆண்டு மீண்டும் தேர்தல் நடைபெறும்போது அரசியல் செய்யலாம் என்றும், தற்போது நாட்டு மக்களின் நலனுக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் மோடி வலியுறுத்தினார். 4-4.5 साल दल से ऊपर उठ करके सिर्फ और सिर्फ देश को समर्पित होकर के संसद के इस गरिमापूर्ण मंच का हम उपयोग करें. जनवरी 29 जब चुनाव का वर्ष होगा, அரசியல் சாசனத்தை சீர்குலைக்கும் முயற்சிகளை மோடி அரசு தொடர்ந்து செய்து வருவதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து அரசியலமைப்பு மற்றும் தன்னாட்சி அமைப்புகளை நிர்வாக ரீதியாக கைப்பற்ற பாஜக எவ்வாறு RSS-ஐ பயன்படுத்துகிறது என தாங்கள் அறிவோம் என குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்கள் RSS நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்ற தடையை நீக்கி அரசு அலுவலகங்களில் உள்ள ஊழியர்களை சித்தாந்தத்தின் அடிப்படையில் பிரிக்க நினைக்கிறார் மோடி என்றும், அரசியல் சாசனத்தை சீர்குலைக்கும் முயற்சிகளை மோடி அரசு தொடர்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய அரசியல் சாசனம் மற்றும் ஜனநாயகத்தை காக்கும் முயற்சிகளில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து ஈடுபடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முடிவுகள் குறித்து ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரின் கேள்வியால் நாடாளுமன்றத்தில் அமளி ஏற்பட்டது. நாடாளுமன்ற கூட்டத்தில் பேசிய திமுக எம்பி கலாநிதி வீராசாமி, நீட் தேர்வை ஆரம்பம் முதலே தமிழகம் எதிர்த்து வருவதாக குறிப்பிட்டார். அனிதா உள்பட பல்வேறு மாணாக்கர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்த அவர், நீட் தேர்வை ரத்து செய்வது மூலம் எதிர்காலத்தில் இதுபோன்ற அவலங்கள் தவிர்க்கப்படும் என்றார்.
சமாஜ்வாதி கட்சி தலைவரும் எம்பியுமான அகிலேஷ் யாதவ் நீட் உள்ளிட்ட வினாத்தாள் கசிவில் பாஜக அரசு சாதனை படைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். அவரை தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நீட் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தேர்வுகளிலும் முறைகேடு நடந்துள்ளது என்றார். பண வசதி இருந்தால் தேர்வு முடிவுகளை விலைக்கு வாங்கலாம் என்ற எண்ணம் பலருக்கும் வந்துவிட்டது என்றும் கூறினார். நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்வதற்கான பரிசீலனை எதுவும் இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு நீட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடிகள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மக்களவையில் நீட் முறைகேடு, வினாத்தாள் கசிவு குறித்தும் நீட் தேர்வு முறையை ரத்து செய்வது தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகளை 30க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பினர். இதற்கு பதில் அளித்துள்ள மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்தா மஜும்தார், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான எந்த பரிசீலனையும் மத்திய அரசிடம் இல்லை என்று கூறியுள்ளார். கல்வி சுரண்டல், கல்வியை வணிகமாக பார்க்கும் முறை ஆகியவற்றை தடுக்கவே நீட் தேர்வை மத்திய அரசு அமல்படுத்தியதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்துக்கான நிதியை தமிழக அரசு ஏற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்ட செலவினங்களை தமிழக அரசு முழுமையாக ஏற்கிறது என்பது உண்மையா என தமிழக எம்பி ராஜேஷ்குமார் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டோகன் சாஹூ அளித்துள்ள எழுத்துப்பூர்வ பதிவில், தமிழ்நாடு அரசு 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 118.9 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்தை முன்மொழிந்து உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் ஒப்புதல் பெறுவதற்கான செயல்பாட்டில் உள்ளது என்றும், சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டம் மாநிலத்துறை திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செலவினம் தமிழக அரசால் ஏற்கப்படுவதாகவும் மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி விமான நிலைய ஓடுபாதை 3330 மீட்டர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி விமான நிலைய ஓடுபாதை விரிவாக்கம் குறித்து பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி எழுப்பிய கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் முரளிதர் மோகோல் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். இதில் புதுச்சேரியில் தற்போது உள்ள விமான நிலையம் 72 இருக்கைகள் கொண்ட விமானங்களை இயக்குவதற்கு ஏற்ற வகையில் 1502 மீட்டர் நீளமுள்ள ஓடுபாதையை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக 395 ஏக்கர் நிலங்கள் மற்றும் புதுச்சேரியில் 30 ஏக்கர் நிலங்கள் ஒப்படைக்கப்பட்டதன் பேரில் இரவில் தரையிறங்கும் வசதியுடன் கூடிய A321 என்ற வகை விமானங்களை இயக்குவதற்கு ஏற்ற வகையில் அதன் ஓடுபாதை 3330 மீட்டர் வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் 2,88,00,000 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கைகள் குறித்து மக்களவையில் எழுப்பிய கேள்விக்கு மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பதிலளித்தார். அப்போது 2021 முதல் 2023 வரையில் 2,88,88,021 வெளிநாட்டினர் சுற்றுலாவுக்காக வந்துள்ளனர் என தெரிவித்தார். இதில் 16,39,647 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தமிழகத்திற்கு வந்ததாகவும் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். சுற்றுலாவுக்காக வருகை தரும்போது வெளிநாட்டினருக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கி வருவதாகவும் அவர் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். விவசாய பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2013 முதல் நிலுவையில் உள்ள விவசாயிகளின் கடன் 58 விழுக்காடு அதிகரித்து இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். 2014ஆம் ஆண்டு முதல் 1 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ள ஜெய்ராம் ரமேஷ், சுவாமிநாதன் ஆணைய பரிந்துரையின்படி விவசாய பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகரிக்க வேண்டும் என அரசை கேட்டுக் கொண்டார். குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என குறிப்பிட்டார். குறைந்தபட்ச ஆதரவு விலை குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு 2 ஆண்டுகளாகியும் எந்த அறிக்கையும் அளிக்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள ஜெய்ராம் ரமேஷ், அவ்வாறு அறிக்கை அளித்திருந்தால் சட்ட அந்தஸ்து கிடைத்திருக்கும் என தெரிவித்திருக்கிறார். தாம் அதிபராக தேர்வு செய்யப்பட்டால் நடுத்தர மக்களை வலுவடைய செய்வதே முக்கிய குறிக்கோளாக இருக்கும் என அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து ஜோ பைடன் விலகிய நிலையில் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸின் பெயரை பைடன் முன்மொழிந்தார்.
அதிபர் வேட்பாளர் குறித்து ஜனநாயக கட்சி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை என்ற போதிலும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அவர் ஆதரவு திரட்டி வருகிறார். இந்நிலையில் டெல்வாரில் நடந்த ஜனநாயக கட்சியின் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கமலா ஹாரிஸ், அமெரிக்காவில் அதிகரித்து வரும் துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் துப்பாக்கி விற்பனைக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படும் என்று கூறினார். அத்துடன் குழந்தை பிறப்பு உரிமைகளில் சீர்திருத்தம் கொண்டு வரப்படும் என தெரிவித்த கமலா ஹாரிஸ், பிற உரிமைகளுடன் நடுத்தர வர்க்கத்தை கட்டி எழுப்புவது அதிபரின் கடமை என்று குறிப்பிட்டார். நிகழ்ச்சியின் போது காணொலி வாயிலாக இணைந்த அதிபர் ஜோ பைடன் கொரோனா பாதிப்பு காரணமாக தன்னால் இந்த நிகழ்வில் பங்கேற்க முடியவில்லை என வருத்தம் தெரிவித்தார். கமலா ஹாரிஸிற்காக தாம் பரப்புரை மேற்கொள்ளவிருப்பதாக கூறிய ஜோ பைடன், ஜனநாயக கட்சியின் தேர்தல் பரப்புரை குழுவினர் கமலா ஹாரிஸை வெற்றி பெற செய்ய வேண்டும் என பைடன் கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவில் அதிபராக யார் வந்தாலும் தங்களது நட்பு தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ளும் நெத்தன்யாகு அங்கு அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்பின்போது காசாவில் சிக்கியுள்ள பிணை கைதிகளை மீட்பது, ஹமாஸ் கிளர்ச்சியாளர்களை வீழ்த்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். முன்னதாக அதிபர் பதவிக்கான தேர்தலில் இருந்து பைடன் விலகியது தொடர்பாக பேசிய நெத்தன்யாகு, பைடன் ஒரு நல்ல மனிதர் என்றும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். அமெரிக்காவிற்கு இஸ்ரேல் எப்போதும் ஒரு நெருங்கிய கூட்டாளியாக திகழும் என்றும் அதிபராக யார் தேர்வு செய்யப்பட்டாலும் நட்புறவு தொடரும் என நெத்தன்யாகு குறிப்பிட்டார். ஹமாஸ் விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு பைடன் உறுதுணையாக இருந்த நிலையில் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்தது குறிப்பிடத்தக்கது. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த முடியுமா என டான்டி நிர்வாகம் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி, மாஞ்சோலையை சேர்ந்த அமுதா, ரோஸ்மேரி உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தன. அப்போது தேயிலை தோட்டத்தை அரசால் நடத்த முடியாது என தமிழ்நாடு அரசு விளக்கமளித்தது. தொழிலாளர்களை பாரம்பரிய வனவாசிகளாக கருத முடியாது என்பதாலும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதற்காகவும் தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்துவது சாத்தியமற்றது என தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள், தேயிலை தோட்டத்தை ஏற்று நடத்துவது குறித்து தமிழக அரசு, டான்டி நிர்வாகம், பிபிடிசி நிறுவனம் இணைந்து ஆலோசித்து 2 நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். கூடுதல் செயலர் தரத்திற்கு குறையாத அலுவலரால் அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். அரசியலில் தொடர வேண்டுமா என பலமுறை தான் யோசித்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவாக பணியாற்றிய தன்னார்வலர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை, காவல்துறை அதிகாரியாக இருந்தபோது தன்னால் முடிவுகளை எளிமையாக எடுக்க முடிந்ததாகவும், அரசியலுக்கு வந்த இந்த 3 ஆண்டுகள் மிகவும் கடினமாக இருந்தது என்றும் கூறினார். அரசியலில் வர வேண்டும் என்றால் பொறுமை, சகிப்புத்தன்மை போன்றவை இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி காவல்துறையினருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக அபகரித்த குற்றச்சாட்டின் பேரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அவரின் சகோதரர் சேகர், பிரவீன் உள்ளிட்ட 13 நபர்கள் மீது 6 சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஜாமீன் மனு மீதான விசாரணை கரூர் 1வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதற்காக திருச்சி சிறையிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் அவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது எம்.ஆர். விஜயபாஸ்கரிடம் மேலும் விசாரணை நடத்த வேண்டும் என்பதால் 7 நாட்களுக்கு அனுமதி அளிக்கும்படி சிபிசிஐடி காவல்துறையினர் மனு தாக்கல் செய்தனர். இருதரப்பு விசாரணைக்கு பிறகு எம்.ஆர். விஜயபாஸ்கரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி காவல்துறையினருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். விசாரணையின் போது எம்.ஆர். விஜயபாஸ்கர் தரப்பு வழக்கறிஞர்கள் உடன் இருக்கலாம் என்றும், விசாரணைக்கு எந்தவித இடையூறும் செய்யக்கூடாது எனவும் நீதிபதி தெரிவித்தார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கிலிருந்து தம்மை விடுவிக்க கோரியும் பிணை வழங்க கோரியும் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் 23ஆம் தேதி ஒத்திவைத்துள்ளது. செந்தில் பாலாஜியின் மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜி மட்டுமே குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டுள்ளார் என்று சுட்டிக்காட்டினார். அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பென்டிரைவ் தடயவியல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போதும் வழக்கு தொடர்பாக எந்த ஒரு ஆவணமும் இருக்கவில்லை என வாதிட்டனர். அமலாக்கத்துறையின் வழக்கின் எந்த ஒரு விசாரணையும் நடைபெறவில்லை என குறிப்பிட்ட வழக்கறிஞர்கள் அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி 13 மாதங்களுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர்.
செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது நோய்வாய்ப்பட்டிருப்பதோடு மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவரது வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். அப்போது அறுவை சிகிச்சை செய்த ஒருவரை உடல்நிலை சரியில்லாதவர் என கூற முடியுமா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வழக்கின் விசாரணை 23ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் என அறிவித்தனர். இதற்கிடையில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஜூலை 29ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டை போன்று கர்நாடகாவிலும் நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரும் மசோதா நிறைவேற்றப்பட உள்ளது. நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் கர்நாடக சட்டப்பேரவையில் நீட் விலக்கு தீர்மானத்தை நிறைவேற்ற ஆளும் காங்கிரஸ் அரசு திட்டமிட்டுள்ளது. நீட் விலக்கு தீர்மானத்திற்கு சித்தராமையா தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. கர்நாடகாவில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மாநில அரசே பொது நுழைவுத் தேர்வை நடத்தி 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்டவை தீர்மானத்தில் இடம்பெற்றுள்ளன. அதேபோன்று பாஜகவின் ஒரே தேசம் ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிராகவும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. விரைவில் இவை கர்நாடக சட்டப்பேரவையில் மசோதாவாக நிறைவேற்றப்பட உள்ளது. முன்னதாக நீட் தேர்வில் விலக்கு பெற வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். அந்த வகையில் கர்நாடக அரசு இம்முடிவை எடுத்திருக்கிறது. கேரளாவில் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்டு சிறுவன் உயிரிழந்த நிலையில் அவருடன் தொடர்பில் இருந்த 330 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் 10 நாட்களுக்கும் மேலாக கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த சூழலில் கோழிக்கோடு தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான். சிறுவனின் இரத்த மாதிரியை புனேவில் உள்ள தேசிய வைராலஜி ஆய்வகத்தில் பரிசோதித்த போது நிபா வைரஸால் சிறுவன் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதியானது. தொடர்ந்து கோழிக்கோட்டில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். அங்கு மேலும் 4 பேர் நிபா வைரஸ் அறிகுறியுடன் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சிறுவன் வசித்த பாண்டியாக்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள அனக்காயம் ஊராட்சிகளில் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மலப்புரம் மாவட்டத்தில் மக்கள் முகக்கவசம் அணிய கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறையின் ஒன் ஹெல்த் குழுவும் கேரளா விரைந்துள்ளது. வவ்வால்கள், பன்றிகள் போன்ற விலங்குகள் மூலம் மனிதர்களுக்கு நிபா வைரஸ் பாதிப்பு பரவுவதாகவும் காய்ச்சல் தான் இதன் அறிகுறி என்றும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கன்வார் யாத்திரை நடைபெறும் வழியில் உள்ள உணவகங்களில் கடை உரிமையாளரின் பெயரை குறிப்பிட வேண்டும் எனும் உத்தரப்பிரதேச அரசின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. வட மாநிலங்களில் கங்கை ஆற்றிலிருந்து பக்தர்கள் தண்ணீரை எடுத்து வரும் கன்வார் யாத்திரை மிகவும் பிரபலமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதற்காக ஏராளமானோர் நடைப்பயணம் மேற்கொள்ளும் நிலையில் அப்பயணம் செல்லும் சாலையோரங்களில் உள்ள கடைகளில் அதன் உரிமையாளர் பெயர் மற்றும் பணியாளர்களின் பெயர்களை குறிப்பிட வேண்டும் என்று உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநில அரசுகள் உத்தரவு பிறப்பித்தன. இதற்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். விசாரணையின் போது ஆஜரான மனுதாரர் தரப்பு சிறுபான்மையினரை அடையாளப்படுத்தி அதன் மூலம் பொருளாதார ரீதியில் அவர்களை தனிமைப்படுத்தும் முயற்சிதான் இது என்று வாதிடப்பட்டது. எம்பி மஹுவா மொய்த்ரா சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி, ஒரு உணவகத்தில் என்ன சாப்பிடுகிறோம் என்பதுதான் முக்கியமே தவிர அதை யார் பரிமாறுகிறார்கள் என்பது முக்கியம் கிடையாது என்று குறிப்பிட்டார். இதுபோன்ற அடையாளங்களை வெளிப்படுத்த கூறுவது இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது எனவும் வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக வழக்கறிஞர் ஆனந்த் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி நியமிக்கப்பட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் புதிய தலைவரை நியமிக்க அந்த கட்சி ஆலோசனை நடத்தியது. அதன்படி வழக்கறிஞர் ஆனந்த் தமிழ்நாடு மாநில தலைவராக செயல்படுவார் என பகுஜன் சமாஜ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வழக்கறிஞரான இவர் பல்வேறு முக்கிய வழக்குகளை நடத்தியவர். சுயமரியாதை திருமணம் செல்லாது என்ற தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்து வெற்றி கண்டவர். 2006ஆம் ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்ந்த அவர் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியும் வழக்கறிஞருமான பொற்கொடி செயல்படுவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், கல்வியியல் கல்லூரிகளில் சுமார் 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த காலி பணியிடங்களுக்கான தேர்வு வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நிர்வாக காரணங்களுக்காக தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும், தேர்வுக்கான புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் மஞ்சள் அனகோண்டா பாம்பு 9 குட்டிகளை ஈன்றிருக்கிறது. இது தொடர்பாக வண்டலூர் அறிஞரண்ணா உயிரியல் பூங்கா நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உலகின் மிகப்பெரிய பாம்பு வகைகளில் ஒன்றான மஞ்சள் அனகோண்டா கடந்த 10ஆம் தேதி 9 குட்டிகளை ஈன்றதாக தெரிவித்திருக்கிறது. மறுநாள் மற்றொரு அனகோண்டா பாம்பு 11 குட்டிகளை ஈன்றதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் காட்டுப்பூனை ஒன்று கடந்த 13ஆம் தேதி 3 குட்டிகளை ஈன்றதாகவும் பூங்கா நிர்வாகம் கூறியுள்ளது. காட்டுப்பூனைகள் இந்தியாவில் மட்டுமே காணப்படும் உயிரினம் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே குடியிருப்பு பகுதிக்கு சாலை அமைக்காமல் தனிநபரின் வீட்டிற்கு சாலை அமைக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். மல்லங்குப்பம் ஊராட்சிக்குட்பட்ட புதிய காலனி பகுதியில் சாலை அமைக்குமாறு அப்பகுதியினர் 3 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்திருக்கிறார்கள். இருப்பினும் அப்பகுதியில் சாலை அமைக்காத ஊராட்சி நிர்வாகத்தினர் தனி ஒரு வீட்டிற்கு சாலை அமைத்து தந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்த நாற்றம்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலர் வசந்தி போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 2 மாதங்களில் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் வசதி ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஆதிதிராவிடர் சமுதாய இடத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டு தர வலியுறுத்தி கோவில்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் பொதுமக்களும் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் மேய்த்தலைவன்பட்டியில் தமிழக அரசு ஆதிதிராவிடர் சமுதாயத்திற்கு வழங்கிய வீடுகளில் ஒன்றை வேறு சமூகத்தை சேர்ந்தவர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் அருகில் உள்ள நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. வீடு மற்றும் நிலத்தை மீட்டுத் தரக் கோரி வருவாய்த்துறையினரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததை அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் அப்பகுதி பொதுமக்களும் இரவு நேரத்தில் கோவில்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மதுரையில் பள்ளி மாணவன் கடத்தல் வழக்கில் புகாருக்கு ஆளான IAS அதிகாரி மனைவி சூர்யா உயிரை மாய்த்துக் கொள்ளும் முன்பு எழுதிய கடிதம் வெளியாகியுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் ஊடகங்களுக்கும் அவர் எழுதியுள்ள 4 பக்க கடிதத்தில் மதுரையில் மாணவனை கடத்தியவர்களுக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்றும், புகாரில் தன்னை பற்றி ராஜலட்சுமி குறிப்பிட்டுள்ள அனைத்தும் பச்சை பொய் என்றும் எழுதியிருக்கிறார். ஐகோர்ட் மகாராஜா என்பவருக்கும் ராஜலட்சுமிக்கும் வட்டி தொழிலில் கொடுக்கல் வாங்கல் அதிகம் இருப்பதாகவும் சூர்யா குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 20 முதல் 25ஆம் தேதி வரை ராஜலட்சுமியின் வீட்டுக்கு ஐகோர்ட் மகாராஜா வந்து சென்றதை கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தாலே தெரியும் என அவர் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். தன்னை ஏமாற்றி மதுரையில் காம்ப்ளெக்ஸ், அழகு நிலையம், விளாத்துக்குளத்தில் உள்ள சொத்துக்களை ராஜலட்சுமி அபகரித்துக் கொண்டதாகவும், அவற்றை திருப்பி கேட்டதற்காக சிறுவன் கடத்தல் வழக்கில் தன்னை சேர்த்து விட்டதாக சூர்யா குறிப்பிட்டிருக்கிறார். தனது அலைபேசி எண்ணை சோதித்து பார்த்தால் கடத்தல்காரர்களுக்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என்பது தெரியும் என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தாம் நல்லவர் என தனது குழந்தையிடம் கூறுமாறு கேட்டுக் கொண்டுள்ள சூர்யா உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக கணவர் மற்றும் குழந்தைகளிடம் கடிதத்தில் மன்னிப்பு கேட்டுள்ளார். சுகாதார ஆய்வாளர் மற்றும் தூய்மை பணி ஆய்வாளர் பணியிடங்களுக்கு ஒரே தகுதியை நிர்ணயிப்பதுதான் சரியானது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து கூறியுள்ளது. ஒரே அதிகாரம் கொண்ட சுகாதார ஆய்வாளர் மற்றும் தூய்மை பணி ஆய்வாளர் பணியிடங்களுக்கு ஒரே தகுதியை நிர்ணயிக்க உத்தரவிட வேண்டும் என மதுரையைச் சேர்ந்த கபிலன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். கடந்த பிப்ரவரி மாதம் நகராட்சி நிர்வாகம் வெளியிட்ட அறிவிப்பில் சுகாதார ஆய்வாளர் மற்றும் தூய்மை பணியாளர் பணிக்கு தகுதிகளை பிரித்து அறிவித்துள்ளதாகவும் அவர் அளித்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி மஞ்சுளா, சுகாதார ஆய்வாளர் மற்றும் தூய்மை பணி ஆய்வாளர் பணியிடங்களுக்கு ஒரே தகுதியை நிர்ணயிப்பதுதான் சரியானது என கருத்து தெரிவித்தார். மேலும் 2 பணிகளுக்கும் தேர்வானவர்களின் பட்டியலை நிறுத்தி வைத்து மனுதாரர் உள்ளிட்டவர்களின் நிலையை நகராட்சி நிர்வாகம் பரிசீலித்து உரிய முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார்.
தொடர் கனமழையால் மும்பை மற்றும் மகாராஷ்டிராவின் முக்கிய நகரங்கள் முடங்கியுள்ளன. வெள்ளிக்கிழமை வரை மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. மும்பை நகரின் பல்வேறு பகுதிகளில் ஒரே நாளில் 200 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியதால் கல்யாண் தாக்கூர்லி இடையேயான ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. நாக்பூர் மாவட்டத்தின் சந்திரபூர் பகுதியில் வெள்ள பாதிப்பு காரணமாக 740க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. கனமழை காரணமாக கட்சிரோலி மாவட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட சாலைகளில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. பண்டாரா மாவட்டத்தின் அஸ்கான் பகுதியில் மழைநீர் புகுந்ததால் 100க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே இன்னும் 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என மும்பை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை வரை மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஜிகா வைரஸ் காரணமாக மூளையில் பாதிப்பு ஏற்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய காசநோய் ஒழிப்பு திட்ட ஆலோசகர் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் துறை உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிகழ்ச்சியில் சௌமியா சுவாமிநாதன் பங்கேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கால சூழல் மற்றும் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றவாறே மருத்துவ உபகரணங்களை உருவாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தற்போது மனிதர்களுக்கு வைரஸ் தாக்குதல் அதிகம் ஏற்படுவதாகவும் விலங்குகளின் மூலமாகவே சில வைரசுகள் உருவாவதாகவும் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்தார். மனிதர்களை தாக்கும் வைரசுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் விலங்குகளுக்கு ஏற்படும் நோய்களை கண்காணிக்க வேண்டும் என்றும் கூறினார். நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸை பற்றி நியூஸில் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. ஜீகா வைரஸ் 2016 நம்மளுக்கு தெரியும் இந்தியாவில் அதை சர்க்குலேட் பண்ணுறது அப்படின்னு. இது வரைக்கும் அந்த ரொம்ப சீரியஸான எஃபெக்ட் கண்டுபிடிக்கலை. பட் இப்போ ரீசெண்டாக பூனேல ஒரு பேஷண்ட்டுக்கு ஜீகா வைரஸ் வந்தப்பறம் பிரெயின் ஃபீவர் மாதிரி என்கெஃபலைட்டிஸ் வந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம திருப்பி ஒரு நீப்பா வைரஸ் கேஸ் கேரளாவில் கோழிக்கோடு மாவட்டத்தில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி குஜராத்தில் சந்திப்புரா வைரஸ் அப்படின்னு இன்னொரு வைரல் இன்ஃபெக்ஷன். இது எல்லாமே ஜூனாட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ். அதாவது அனிமல் ஸ்பீஷீஸ் ஒரு மிருகத்திலேருந்து either directly or indirectly நம்மளுக்கு சேருது. ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்க இன்னும் சில தினங்களே இருக்கும் நிலையில் பாரிஸ் நகரமே கொண்டாட்டங்களால் களை கட்டியுள்ளன. ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க வரும் வீரர்களுக்கு மட்டுமின்றி பார்வையாளர்களுக்கும் சிறப்பான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒலிம்பிக் போட்டிகளை காண உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான விளையாட்டு ரசிகர்கள், சுற்றுலா பயணிகள் பாரிஸ் நகரை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். பாரிஸ் நகரில் உள்ள அனைத்து உணவகங்களிலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் விதவிதமான உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன. இதற்கு மத்தியில் ஒலிம்பிக் சுடர் பாரிஸ் நகர வீதிகளில் வலம் வருகிறது. விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் சுடரை கைகளில் ஏந்தியவாறு உலா வருகின்றனர். ஒலிம்பிக் போட்டியை முன்னிட்டு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பாதுகாப்பு படையினர் பாரிஸ் நகரில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதோடு சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டி வருகின்றனர். மறுபுறம் போட்டிக்காக விளையாட்டு வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் இன்று முதல் புறநகர் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதால் தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளன. இதனால் சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடத்தில் இன்று முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை பகல் நேர புறநகர் ரயில்கள் வழக்கம் போல் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இரவு 10:30 மணி முதல் நள்ளிரவு 2:30 மணி வரை முன்பு அறிவித்தது போல புறநகர் ரயில்கள் இயக்கப்படாது என்றும் அதற்கு மாற்றாக சிறப்பு பயணிகள் ரயில்கள் மட்டுமே இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புறநகர் ரயில்கள் காலை மற்றும் இரவு நேரங்களில் முன்பு அறிவிக்கப்பட்டபடி ரத்து செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு மார்க்கத்தில் முன்பு அறிவித்தது போல் புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே புதிதாக கட்டப்பட்டுள்ள மீன் மார்க்கெட் கடைகளை டெண்டர் விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காந்தி மார்க்கெட்டை ஒட்டியிருந்த மீன் மற்றும் கறிக்கடை பழைய மார்க்கெட் அகற்றப்பட்டு 13 கோடி ரூபாயில் 148 கடைகள் மீன் மார்க்கெட்டிற்காக கட்டப்பட்டன. இந்த கடைகள் பழைய வியாபாரிகளுக்கு மீண்டும் வழங்கப்படும் என அதிகாரிகள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இந்நிலையில் பழைய வியாபாரிகளுக்கு கடைகள் வழங்கப்படாது எனவும் அனைவரும் டெண்டரில் பங்கேற்று கடைகளை ஏலம் எடுக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. மீன் மார்க்கெட்டுக்கான டெண்டர் நாளை நடைபெற இருக்கும் நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீன்கடை, கறிக்கடை வியாபாரிகள் மார்க்கெட்டில் ஒன்று திரண்டனர். மேலும்
ஏற்கனவே வியாபாரம் செய்தவர்களுக்கு கடைகள் ஒதுக்க வலியுறுத்தி வணிகர் சங்கங்களின் பேரவை மாவட்ட தலைவர் பாபு தலைமையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்ததைத் தொடர்ந்து சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் முடங்கியுள்ள பிஎஸ்என்எல் தொலைத்தொடர்பு சேவையை மத்திய அரசு மீட்டெடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்கும் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் கட்டணத்தை உயர்த்தியுள்ள நிலையில் பெரும்பாலானோர் பிஎஸ்என்எல் சேவைக்கு மாறி வருகின்றனர். ஆனால் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சரிபாதி அளவு பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்கள் இருக்கும் நிலையில் அந்த நிறுவனத்தின் சேவை முடங்கியதால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்குள்ள பிஎஸ்என்எல் கோபுரங்கள் சரியாக செயல்படாததால் தொடர்பு கொள்ள முடியாத நிலை உள்ளதாக கூறும் மக்கள் மேல்மலை பகுதிகளில் உள்ள பிஎஸ்என்எல் கோபுரங்கள் முடங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். நகர் பகுதியிலும் பிஎஸ்என்எல் சேவை பாதிக்கப்பட்டிருப்பதால் அதன் வாடிக்கையாளர்கள் அவதி அடைந்திருக்கின்றனர். பிஎஸ்என்எல் பொறியாளர்களையும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் மலைப்பகுதிகளில் பிஎஸ்என்எல் சேவையை மீட்க மத்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என வாடிக்கையாளர்கள் கோரியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து கடம்பூர் வழியாக கேர்மாளம் செக் போஸ்ட் வரை அடர்ந்த காட்டுப்பகுதியில் பயணிக்கும் அரசு பேருந்தின் ஓட்டுநர் இருக்கை சீரமைக்கப்பட்டது. இந்த பேருந்தின் ஓட்டுநர் இருக்கையில் பலகை வைத்து கட்டப்பட்டிருந்தது குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. கடம்பூர் மலைப்பாதையானது 15 கிலோமீட்டர் தொலைவுக்கு குறுகிய வளைவுகளை கொண்டது மட்டுமின்றி 300 அடி மலைச்சரிவாக இருக்கிறது. மலைப்பாதையில் பேருந்து செல்லும் போது ஓட்டுநரின் இருக்கை பாதுகாப்புடன் வலுவானதாக இருக்க வேண்டும் எனவும் அரசின் கவனத்திற்கு புதிய தலைமுறை கொண்டு சென்றது. இதையடுத்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கேர்மாளம் செக் போஸ்ட் பேருந்தை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து பேருந்தில் இருந்த பழுதுகள் நீக்கப்பட்டு புதிய இருக்கையும் அமைக்கப்பட்டது. பனங்காட்டுப்படை கட்சித் தலைவர் ராக்கெட் ராஜா வாகனத்தில் சென்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். பனங்காட்டுப்படை கட்சியின் நிறுவன தலைவரான ராக்கெட் ராஜா 2 கொலை வழக்கு மற்றும் பேருந்து எரித்த வழக்கு தொடர்பாக நெல்லை நீதிமன்றத்திற்கு கடந்த 19ஆம் தேதி ஆஜராக சென்றார். இதற்காக அவரது சொந்த ஊரான திசையன்விளை அருகே ஆனைக்குடை பகுதியிலிருந்து நெல்லை காவல் மாவட்ட எல்லை வரையில் திசையன்விளை காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்தனர். அப்போது திசையன்விளை சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ராமமூர்த்தி நெல்லை நீதிமன்ற அலுவல் பணிக்காக காவல்துறை வாகனத்தில் செல்லாமல் ராக்கெட் ராஜாவின் வாகனத்தில் வந்திருக்கிறார். இதுகுறித்த புகாரின் பேரில் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராமமூர்த்தியை சஸ்பெண்ட் செய்து நெல்லை எஸ்பி சிலம்பரசன் உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கள்ளிநாடு பேரூராட்சி கூட்டத்தில் செயல் அலுவலரை தாக்கியதாக பேரூராட்சி துணைத் தலைவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இடைக்கள்ளிநாடு பேரூராட்சியின் சாதாரண கூட்டத்தில் பேசிய துணைத் தலைவர் கணபதி செயல் அலுவலர் தனக்கு தெரியாமல் டெண்டர் விடுவதாகவும் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் சத்தமாக பேசினார். இதைத் தொடர்ந்து துணைத் தலைவர் மற்றும் பேரூராட்சி செயல் அலுவலர் மகேஸ்வரனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் செயல் அலுவலர் மகேஸ்வரனை துணைத் தலைவர் கணபதி கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பேரூராட்சி கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து செயல் அலுவலர் மகேஸ்வரன் அளித்த புகாரின் பேரில் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் சூனாம்பேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பேரூராட்சி துணைத் தலைவர் கணபதியை கைது செய்தனர்.